வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்னைக்கு நான் ஒரு ஸ்வீட் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். இது அவில் எடுத்து பண்ணுற ஸ்வீட். இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். எஸ்பெஷலி எங்கள் வீடுகள்லாம் எங்கள் அம்மா பண்ணுறது வழக்கம். அவள்கிட்ட நானும் கற்றுண்டு பண்ணியிருக்கேன். இது நானும் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வீட் ரொம்ப ஹெல்தி ஆல்சோ. அவில் எடுத்து நம்ம பண்ணுறதுனால நான் அவிலும் அதுக்கு ஒரு இந்த ப்ரௌன் சுகர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுகரும் வச்சு தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லமும் வச்சு பண்ணலாம். ஆனால் இது ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு சுகர்னு சொல்லி வாங்கின்னு வந்தால் அதனால் அதை எடுத்து பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு தான். அதுக்கப்புறம் இப்போ மெந்தியக்கீரை நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லையா, அதனால் அது வாங்கின்னு வந்திருந்தால் அந்த மெந்திய கீரையும் புதினாவையும் போட்டு நான் ஒரு வடை மாதிரி, அதாவது பேட்டிஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். மெந்தியக்கீரை எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அதனால் திஸ் இஸ் ஆல்சோ ஏ ஹெல்தி ஒன். ஒன்லி திங் இஸ் நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோங்கிறது அதை அவாய்ட் பண்ண முடியாது, இல்லைன்னா அது சரியாக வெந்து கிடைக்காது நம்மளுக்கு. இது ரெண்டும் தான் நான் இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்கோ நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். நான் ஸ்வீட் பண்ணுறதுக்காக ஒரு கப் அவில் எடுத்துட்டுருக்கேன். ஒரு கப் அவிலுக்கு நான் ஒரு கப்பு சுகர் போட்டுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 3/4 கப்பு போட்டால் போகாதுன்னு தோணித்து எனக்கு. அதனால ஒரு கப்பை இந்த அவில நான் சுத்தம் பண்ணி தான் எடுத்துட்டுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நம்ம ஓரளவு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கப்பு ஒரு கப்பு எடுத்து நான் ப்ரௌன் சுகர் எடுத்துட்டுருக்கேன் இல்லையா, இதில் கொஞ்சம் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுக்கலாம். அரை கப்பு விட்டால் போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன அரை கப்பு தேங்காய் பாலும் இதை எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல தேங்காய் பால் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த ஒரு அரை கப்பு தண்ணியும் விட்டுட்டு இங்கே சுக்கு பொடியும் ஜீரக பொடியும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஏலக்காய் பொடி கூட நான் சேர்த்துருக்கேன். இது மூணுத்தையும் கூட நம்ம அந்த அவிலோடு சேர்த்து வச்சுக்கலாம். அது கொஞ்சம் கொதித்து வரட்டும். நம்ம தண்ணி தேங்காய் பால்லாம் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த ப்ரௌன் சுகரில் அது நல்லா கொதித்து வந்துடுது. இப்போ நம்ம அந்த அவிலையும் போட்டு நல்லா இலக்கி கொடுத்துடலாம். இது ஓரளவு தண்ணி பதமாக இருக்கும்போதே நம்ம எடுத்துடணும். ஏன்னா நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறமா இது நல்லா உருகிடும். அப்படியே கல் மாதிரி ஆகிடும், சாக்லேட் மாதிரி ஆகக்கூடாது. அதனால் ஒரு ஸ்பூன் நம்ம நெய்யும் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த மேல் மாவு பண்ணுறதுக்காக நான் ஒரு கப்பில் அரிசி மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதையும் ஜலிச்சு தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கு ஒரு 1.25 கப்பு, ஒரு கப்புக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இதையும் போட்டு ஒரே ஒரு சிட்டிகை உப்பையும் போட்டு நல்லா இலக்கி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் நம்ம இதுலேயும் நெய் விட்டுக்கணும். அப்போ தான் இது கொஞ்சம் கீழே ஒட்டாமல் நல்லா வரும். இது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கட்டை இருந்ததுன்னா கூட பரவாயில்ல. கையில் கொஞ்சம் சூடு ஆறினப்புறம் நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வாழை இலை எடுத்துட்டுருக்கேன். இந்த வாழை தான் எனக்கு கிடைச்சது. நாங்கள் இருக்கிற இடத்துல வாழை அவ்வளோவா கிடைக்கவே மாட்டேங்கிறது. ரொம்ப தூரம் கப்புன்னா அது கொஞ்சம் வாடினா அப்புறம் தான் எனக்கு கிடைச்சிது. சரி பரவாயில்ல, இதுவாவது கிடைச்சிதுன்னு வாங்கின்னு வந்துட்டு, அதனால என்னை மன்னிச்சுக்கோங்க. அப்போ அந்த வாழை இலையை எடுத்துகிட்டு நம்ம அந்த மேல் மாவு இருக்கு இல்லையா, அதை ஒரு உருண்டை மாதிரி பண்ணிட்டு நல்லா தட்டிக்கணும். இதை ரொம்ப ஈவனாக தட்ட வராது அரிசி மாவானதுனால. அதுக்குள்ளே நம்ம அந்த நம்ம பண்ணின இந்த ஸ்வீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த ஸ்டஃபிங் அதை வைக்கணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சு இந்த வாழை இலையை மடக்கிட்டு நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்றா கூட வைக்கலாம். இட்லி பானையில் வச்சு ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக வச்சா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு போகா அடை கிடைச்சிடும். போகா இலை அடைன்னு சொல்லுவோம் இதை. அது 8 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ நான் அதை எடுத்துடுறேன். நல்லா வெந்து கடிச்செடுத்து நான் கொஞ்சம் லேசாக திறந்து பார்த்தேன். இங்கே பார்த்தேன்னா ஒன்று நான் பிரித்து வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். இது இலையோடு தான் கொடுப்பா. அந்த இலையை எடுத்துட்டு அவள் சாப்பிடுவா. இது நன்னாவே வேந்திருக்கு. நான் கொஞ்சமாக இதை திறந்து வச்சுருக்கேன் உங்களுக்காக. இந்த ஸ்வீட்டு தான் நான் இன்றைக்கி பண்ணினேன். அடுத்ததாக நம்ம மேத்தி வடையை எப்படி பண்ணினோங்கிறதே நான் காமிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் மேத்தி லீவ்ஸையும் அந்த புதினா லீவ்ஸையும் நல்லா நான் தண்ணியில் அலசி 2-3 தடவை அலசி மண்ணெல்லாம் போனதுக்கப்புறம் டவலில் கொஞ்சம் பிரித்து வச்சுட்டு அப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு கொஞ்சம் மசாலாலாம் நம்ம அரைக்கணும் இல்லையா, அதுக்கு என்னெல்லாம் மசாலா அரைச்சின்னு சொல்கிறேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்துட்டேன், ஒரு 2-3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இங்கே ஜீரகம் வச்சுட்டுருக்கேன். அப்புறம் தனியா, முழு தனியா இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம நல்லா பொடிச்சுட்டு வரலாம். அதுக்கப்புறமா இந்த இலைக்கு மேலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி இதெல்லாம் போட்டுக்கலாம். ஜீரகப்பொடி போட்டுக்க வேண்டாம். நம்ம இதுலேயே ஜீரகம் போட்டு அரைக்கிறோம் இல்லையா,
அதனால் அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு கப்பில் வந்து நான் கடலை மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக பக்கோடாக்கெலாம் நம்ம போடுவோம் இல்லையா, அது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்துலேயும் ஒன்றா சேர்த்து விடலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி வேணும்னா விட்டுக்கலாம். மேத்தி லீவ்ஸ்லேயே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கும். நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த பொடி, அதையும் நம்ம வந்து சேர்த்து நல்லா தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு நான் வந்து கடாயில் எண்ணெய் வச்சு, நான் தேங்காய் எண்ணெய் தான் வச்சுட்டேன். கடாயில் எண்ணெய் வச்சுட்டு அது சூடானப்புறம் ஒவ்வொன்றா நான் போட்டு எடுத்துட்டேன். அது வந்து காமிக்கிறதுக்கு விட்டு போயிடுத்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. இது மாதிரி நல்ல கிறிஸ்பாகவே வந்தது. அப்புறம் 3 பச்சை மிளகாயும் நடுவில் கொஞ்சம் கீறிட்டு, இல்லைன்னா அது டப்பு டப்புன்னு வெடிக்கும் மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் வறுத்து அது மேலே அது கூட சர்வ் பண்ணிடலாம். இது 2ம் தான் நான் இன்றைக்கி பண்ணினேன். ஹோப் யூ வில் லைக் திஸ். இஃப் யூ லைக் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீட் யூ அகெயின். தேங்க்யூ.